வெஜிடபிள் பிரியாணி. ஆமாமா சார். என்னடா அரிசி தீர்ந்து போச்சு, வாங்கி கொடுத்தா தான் நாளையில இருந்து சாப்பாடு. டேய், அரிசி தீர்ந்து போச்சுன்னு என்கிட்ட ஏன்டா சொல்ற? வரதராஜன் கிட்ட சொன்னா ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டு போறான். ஓகே சார். நம்ம என்ன கண்டிஷன்ல இங்க வந்திருக்கோம்? எல்லா செலவையும் வரதராஜ ஏத்துக்கணுன்ற கண்டிஷன் தானே. அதை விட்டுட்டு நம்ம கிட்ட அரிசி என்ன இங்க குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல அரிசி 5000 வாங்குறதா சம்பா வாங்குறதா பேசிட்டு இருக்கோம். சம்பாவே வாங்குங்க. ஏன்? எனக்கு 5000 ஒத்துக்காது. அப்ப 5000 வாங்கிடுவோம். யாருமா நீ பெட்டியோட வந்திருக்க? தியாகு இருக்காரா? இதோ இருக்காரே தியாகு. அம்மாவா? டேய் வருது. டேய் வாடா. என்னங்க, நான் தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா இது கோச்சுக்கிட்டு போனதுன்னு அந்த பொம்பளை சொல்லுது. உன் பிள்ளைங்க என்னடான்னா ஆயா மாதிரி இருக்கிற அம்மாவை போய் அம்மான்னு கட்டி பிடிச்சுக்குதுங்க. என்ன இதெல்லாம் வருது? ஆயாவே தான். எப்படி மாமா இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஆயாவா? என்னையா இது? ஏய் கம்முன்னு இது இப்படித்தான். ஒண்ணும் இல்ல மாமா, சின்ன வயசுல இருந்து குழந்தைங்க இவகிட்ட தான் வளருது. அதான் தான் குழந்தைங்க அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. அப்ப உண்மையான அம்மாவை ஆயா ஆயான்னு கூப்பிடும். வேற ஒண்ணு தப்பு தண்டா இல்லையே. ஏதாவது இருந்தா சொல்லு, சுருள் கத்தி எடுத்து சொருவி போடுறேன். உணர்ச்சி சாப்பிடாதீங்க மாமா, நீங்க போய் உட்காருங்க. உட்காருங்க. சரி, உள்ள அழைச்சிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுப்பா. ஆயா பாமா, ஆயா பாமா. என்ன ஓமா, இந்த இடத்துல சம்பந்தம் நிச்சயமாக்கி சீக்கிரத்துல உன் கல்யாணமும் நடந்து நீ புருஷனோட சந்தோஷமா வாழணும். இதத்தான் நான் துர்கை அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். வருது இப்படி வா. என்ன மாமா, மணி 9 நாங்கெல்லாம் என்ன கண்டிஷன்ல இங்க வந்திருக்கோம்? எல்லாரையும் முதல்ல ஆபீஸ்க்கு அனுப்புப்பா. அப்பா, இன்னும் குறைஞ்சது 15 நாளைக்கு ஆபீஸுக்கு லேட்டா எவனும் வர மாட்டான். பரமசிவம் பிள்ளை, என்ன நாங்க பேசிட்டு உங்க காதுல ஒண்ணும் இல்லையே? இல்லையே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? வந்து சொல்றேன். இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். கிளம்புங்க கிளம்புங்க மாமா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வா தம்பி. டாடா. உனக்கு என்னமா ரமேஷ் இருக்கான், சிங்கிள் மேன். பைக்ல ஏறினா நேரா ஆபீஸ்ல வேணா டிராப் பண்ணிடுறான். என் பாடு தான் பெரும்பாடு. பஸ்ல போனோம், கொஞ்சம் அசந்தா கூவத்துல தள்ளி விட்டுறானுங்க. லலிதா, எங்க அப்படி போற? என் கூட ஆபீஸ் வரலையா? இன்னைக்கு ஆபீஸ் வரல, ரமேஷ் கூட வெளியே போறேன். ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுறீங்களா? முழிச்சுக்கிட்டு இருந்தேன்னா சொல்றேன். ஏன்யா? என்னய்யா இந்த பங்களாவுக்கு ஒரு புது பார்ட்டி வந்திருக்கையோ? புது பார்ட்டியா? இப்பதான் ஒரு பார்ட்டி புடிச்சு உள்ள போட்டு அமுக்கிட்டு வந்திருக்கிறோம். அதுக்குள்ள இன்னொரு பார்ட்டியா? வாயா போய் மடக்குமா. இப்பதானே வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் விட்டு வைப்போம். தொழில் நல்ல சூடு பிடிக்கட்டும், அப்புறமா வந்து ஒரே அமுத்திடுவோம். ராமு, பிடிச்சாலும் பிடிச்ச ஒரு அருமையான சமையல்காரன். ஓமப்புடி ஜெகதீசன் டாப்பு. நேத்து ஒரு ரசம் வச்சிருந்தா பாருங்க, பரமசிவம் பிள்ளை ஊத்தி ஊத்தி உறிஞ்சினாரே. சுந்தரி கூட அப்படிதான் பார்த்தா. மணி 1 இல்ல, இன்னும் பொண்ணாத்தா சாப்பாடு கொண்டு வரல. வரதா மாட்டிக்கிட்டோம். பொண்ணாத்தா பாட்டியா நடிக்கிறா. அவ சாப்பாட்டு கூட தூக்கிட்டு வரத பரமசிவம்ல பாத்தாரு. நம்ம குட்டெல்லாம் வெளிப்பட்டு போகும், சுருள் கத்தியால சொல்லிடுவாரு. இப்ப என்னடா பண்றது? உன் கல்யாணம் ஓ மாமனாரு, நீ போய் சமாளி. ஓடு ஓடுற, சீக்கிரம் போடா. சுந்தரி, இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாட்டியை தான். நெத்தியில 1 ரூபாய் அளவுக்கு குங்குமம் போட்டு, தலையில புல்லுக்கட்டு மாதிரி பூ, இடுப்புல கண்டாங்கி சேலை, எடுப்புல லட்சுமி கலை, அப்படியே கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்கும். அட 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 பாட்டி! என்ன பாட்டி இது, சாப்பாட்டு கூட தூக்கிட்டு போறீங்க? ஏன் எப்பவும் தூக்குற கூடையதான் இப்பவும் தூக்கின்னு போறேன். நீ என்னத்து கடந்து பதற? என்ன பாட்டி, உங்க குடும்பம் என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, பதறாம எப்படி இருக்க முடியும்? இப்படி சாப்பாட்டு கூட தூக்கிட்டு போறியே, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 பேர் என்னப்பா, நான் சாப்பாடு கூட தூக்குறது இந்த ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியுமா? உங்க வீட்டுக்காருக்கு? ஐயா, இன்னும் நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கினே போற. நான் என் வீட்டுக்காரரு சந்திச்சத இந்த சாப்பாட்டு கூட வச்சுதான். என்னது? நான் நடந்தே சாப்பாட்டு கூட எடுத்துன்னு போவேன், அவர் சைக்கிள்ல சாப்பாட்டு கூட எடுத்துட்டு வருவாரு. அப்பால நாங்க 2 பேரும் மரத்தடியில சந்திச்சுக்குவோமா, மிச்சம் இருக்கிற சோத்தையெல்லாம் ஒன்னா போட்டு கிண்டி நான் அவருக்கு ஊட்ட, அவர் எனக்கு ஊட்ட, அப்படித்தாயா எங்க காதலே மலர்ந்துச்சு. என்ன பாட்டி சொல்ற? என் தலையே சுத்துதே. எங்க காதல் மலர்ந்தது இன்னத்துக்கு சுத்துது. என்ன வா வரதராஜா வா, நல்ல நேரத்துல வந்த. உன் பாட்டி பண்ற காரியத்தை பாரு. அட என்னப்பா காரியம்? மணி ஆயிக்கினே போகுது, சாப்பாட்டு கூட தூக்க விடாம தால் மடக்கி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கின்னு போறாரு. வரதராஜா, இது என்ன கேவலமான வேலை? என்ன கேவலம்? எது கேவலம்? என் பாட்டி இந்த வயசுல படப்படைக்கிற வெயில்ல
தம் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் தன் கையாலேயே சாப்பாடு கொடுக்கணும்னு சாப்பாடு கூடயே தூக்கிட்டு போறாங்க. இது கேவலமா? எப்பேற்பட்ட உன்னதமான காரியத்தை செய்றாங்க. இத பாராட்டாம கேவலம் சொல்றீங்களே. அப்படியா? தப்புப்பா, தப்பு. நான் தெரியாம சொல்லிட்டேன். குடும்பம்னா இது இல்ல குடும்பம். அப்போ கல்யாணம் தேதியை குறிச்சுக்கலாமா? இருப்பா, 15 நாள் ஆகல, ஆகட்டும். பாட்டே நம்ம போலாம். சரி போலாம் வா. இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ஒன்னா வெளியில போறாங்க, ஒன்னா வீட்டுக்குள்ள வர்றாங்க. எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியலம்மா. அவங்க எப்படி போனா நமக்கு என்னப்பா? வா வரதராஜா, இப்படி குந்து. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் 9 மணி ஆனா ஒட்டு மொத்தமா வெளியில போறீங்க, 5 மணிக்கெல்லாம் திமு திமுன்னு வீட்டுக்குள்ள வர்றீங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடக்குது? 9 to 5 தானே ஆபீஸ் ஹவர்ஸ். ஓஹோ, என்ன சொன்ன? 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஆபீஸ் வேலைன்னு சொன்னேன். ஓஹோ, நீங்க கிராமத்துல இருந்து வந்தவரு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மாமா, எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் உழைச்சி சாப்பிடணுங்கிற வைராக்கியத்தோட இருக்கும். அத நீங்க பாராட்டாம கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்பாப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் வேலைக்கு போறப்பா. கவலையே படாத சுந்தரி, இருக்கவே இருக்கு என் ஆபீஸ். ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? நாத்து நடுவேன், பால் கறப்பேன், சாணி தட்டுவேன், வீடெல்லாம் முழுகுவேன். இந்த குவாலிபிகேஷனுக்கு என் ஆபீஸ்ல வேலை இல்ல. நான் வரட்டுமா மாமா? வாங்க. வரே சுந்தரி. எங்க ஓடுற? எங்க அப்பா தேடுவாரு. அவர்தான் தூங்குறதா மொட்டை மாடிக்கு போயிட்டாரா? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? நீங்க பிடிச்சிருக்கிறத விடுங்க, அப்புறம் சொல்றேன். சொல்லு. யார் வரைஞ்சது? நான் தான். எப்படி வரைஞ்சீங்க? பிரஷ் பெயிண்ட் வச்சுதான். உங்களுக்கு படம் கூட வரைய தெரியுமா? தெரியுமே. கிராமத்துல உன்னை பொண்ணு பார்க்க வந்தல, உருவம் என் மனசுல பதிஞ்சிருச்சு. அது அப்படியே வரைஞ்சிட்டேன். ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சுந்தரி, உனக்கா நான் என்ன வேணாலும் செய்ய தயார். வானத்தை வில்லா வளைக்கணுமா, மணல கயிறா திரிக்கணுமா, இல்லை உப்பா சர்க்கரையா மாத்தணுமா, இதெல்லாம் நடக்காத காரியம். இருந்தாலும் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒரு நிமிஷம், கொஞ்சம் இருங்க, வந்துட்டேன். மூர்த்தி, என்ன மன்னிச்சுட்றா. இந்தாங்க. ஐ, உங்க அப்பா நல்லா இருக்காரே, இதே என்கிட்ட கொடுத்த. என்ன வரைஞ்ச மாதிரியே எங்க அப்பாவையும் வரைஞ்சிட்டாங்க. ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? வரைஞ்சு தாங்க. தர வரைஞ்சி தர. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மொத்தம் கூட. முதல்ல வரைஞ்சு தாங்க, அப்புறம் தரேன். பரமசிவம் புள்ள, இது எனக்கு தேவைதானா? அப்பா, சுந்தரி நீ வீட்டுல இரு. நான் ஆபீஸுக்கு போய் வரதராஜா என்ன வேலை செய்யறான், எப்படி செய்யறான், அந்த ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் அவனை எப்படி மதிக்கிறாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். பாத்துப்பா, முன்ன பின்ன தெரியாத இடம், ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீ வேறம்மா, என்னை விட்டா டில்லி வரைக்கும் போய் பேசிட்டு வந்துருவேன். எவனாவது வாலாட்டினான்னா இருக்கவே இருக்கு சுருள் கத்தி எடுத்து சொருவிட மாட்டேன். நீ ஜாக்கிரதையா இருமா. வரதே, சூளமங்கலம் சுருள்கத்தி பரமசிவம் பிள்ளை பேர்லதான் முறுக்கு, ஆனா சுத்த கிறுக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை ஏமாத்தோம், கண்டுபிடிக்கவே முடியல. டேய் முன்சே, தாத்தா வேஷம் சும்மா சொல்லக்கூடாதுடா, அதிரி புதிரி. ചായ ഈ ഫ്ലാസ്കിലെ ഇത്ര മാത്രമേ ഉണ്ട്. പക്ഷേ ഞാൻ ഓപ്പോസിറ്റ് ഷോപ്പിലെ പോയി കോഫി വാങ്ങി വരാം. முருகா, கந்தா, கடம்பா, கோவாலு, நீ இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறியா? எங்க போற? കോഫി വാങ്ങാൻ വേണ്ടി. காபி வாங்குறதுக்கு நீ ஏன் போற? പ്യൂൺ തന്നെ കോഫി വാങ്ങണം. பியூனா? என்னையா பெருசா ஆபீசர் வேலை செய்யறேன்னு சொன்னா இப்ப பியூனுங்கிற? அப்படி வேற சொல்லிருக்கேன். நீங்க யாரு? அடிச்சு மூஞ்சி மோரையெல்லாம் பேத்து விடுவேன். சூலமங்கலம் சுருள் கத்தி பரமசிவம் பிள்ளைய தெரியலையா உனக்கு? உங்க துண்டை தாண்டி சத்தியம் பண்றேன், ஞான் உங்களை கண்டிட்டில்ல, சத்தியம். என்னையா அது? உன்ன மாதிரியே கோவால்னு ஒருத்தன் எங்க வீட்டுல இருக்காயா? പുള്ളിക്ക് ഈ നാമമുണ്ടോ? இல்ல. ഞാൻ ജനിച്ചത് തൊട്ട് ഈ നാമം എന്റെ നെറ്റിയില ഉണ്ട്, കർണന്റെ കവചകുണ്ടലം പോലെ. என்னையா? சரி, இந்த வரதராஜங்கிற பையன் வேலை செய்யற ஆபீஸ் எங்க இருக்கு? அது 6வது ഫ്ലോറിലെ. நவரு, நான் அவனை பார்க்கணும். പറ്റില്ല. ഈ സ്റ്റെയർ കേസ് ഓഫീസ് സ്റ്റാഫുக்கு മാത്രം തന്നെ. നിങ്ങൾ പോയി பார்க்கணுங்கில் അങ്ങോട്ട് പോയിക്കോ. அப்படியா? சரி, நான் போறேன். 6 மாடி எப்படி ஏற போறனோ தெரியலையே முருகா. எப்படியாவது ஏரியா நல்லா மாட்டிக்கிட்டோம். காப்பி வேண்டாம். வரதா. இந்த சந்தோஷமான நேரத்துல சக்கரவர்த்தி பேபிமா மேனேஜர்லாம் இல்லாம போயிட்டாங்க.
எப்படியோ 15 நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நடக்காது நடக்காது. ஏன்டா அவசரமா பேசுற? வரதராஜ சாரோட மாமன் பரமசிவம் பிள்ளை படியேறி இப்படி வந்துட்டு பரமசிவம் உள்ள வந்துட்டு இருக்கா. இப்போ என்னடா பண்றது? ஏய், உன் கல்யாணம் ஓ மாமனார போய் தர்றா. டேய், சுருள் கத்தி பரமசிவம் பிள்ளைக்கு நம்ம நடத்துற நாடகம் தெரிஞ்சிச்சு, கத்தியாலே சொருகிடுவாரு. ராகவேந்திரா, முருகா. அப்பா, திருப்பதி மலை கூட ஏறிடலாம் போலக்கு இந்த ஆபீஸ் மாடிப்படி முடியலையே. மாமா, வரதராஜன் என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என்னப்பா நான் என்னமோ கொலை பண்ணிட்ட மாதிரி கேக்குறேன். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? வரதராஜா, நீ எப்படி ஆபீஸ்ல வேலை செய்யற, மத்தவங்க எல்லாம் உனக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க, அதெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை இல்லையா, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாரும் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க மாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது. தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியா? சரி. ஆமா, நான் ஏன் இங்க வரக்கூடாதுங்கிற? மேனேஜர் இருக்காரு, அவர் கட்ட பிரம்மச்சாரி. ஆபீஸ்ல யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சாலே உடனே அவர் ஆபீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வரக்கூடாது. அப்படியா? நான் கூட நீ சொன்ன உடனே போயிடலாம் தான் நினைச்சேன். எப்ப அந்த மேனேஜர் இப்படிப்பட்ட பையங்கிறத சொன்னியோ, அவனை நேர்ல பார்த்து நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்காம நான் போக போறது இல்ல. அவன் பிரம்மச்சாரியா இருக்கிறாங்கிறதுக்காக எல்லாருமே பிரம்மச்சாரியா இருக்கணுமா? நான் அவரு நான் அவனை பாத்துறேன். மாமா, போயும் ஒரு வேலை இல்லாத பையனுக்கு அவங்க பொண்ணை கொடுக்க போறீங்க? மாட்டேனே. அப்போ நீங்க மேனேஜரை பார்க்க கூடாது, இந்த ஆபீஸ்க்கு வரக்கூடாது. இப்போ நீங்க வீட்டுக்கு போகணும். அப்ப சரி, சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் சொல்லினா ராகவேந்திரா, பட்டுமா?